அப்புறம் சாமி பாருங்க, சாமி கும்பிட கூட போனல, அவ்வளவு அவசரம் அவனுக்கு. நீங்க வேற அந்த பையன் என்னைக்கு சாமி கும்பிட்டான்? அதானே அவனுக்கு ஆத்தா அப்பன் சாமி பூமி எல்லாமே அந்த மச்சி விட்டு மலைய பையன் தானே. எழுந்துடுறா. என்னடா பொண்ணு எப்படி இருக்கு? பொண்ணு நல்லாத்தான் இருக்கு. கல்யாணத்துல நீங்க இல்லாததா எனக்கு என்னமோ மாதிரி இருந்தது. என் நினைப்பெல்லாம் கூட அங்கதான்டா இருந்தது. ஆமா, பொண்ணு எங்கடா? வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியே நிக்கிறாயா? போடா, போய் கூப்பிடுறா. நான் பார்க்க வேணா, இந்த வந்துடுறையா. ஐயா கால வந்து கூப்பிட்டேன். வா பாப்ல, வாங்க வா. ஐயா கால வந்து கூப்பிட்டுக்க. பழனி, பக்கத்து வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிருக்கு. இனிமே நீ அங்கேயே இருந்துக்க. சரி கஸ்தூரி, உன் பக்திக்கு மெச்சினி. உனக்கு என்ன வர வேண்டும் கேள் பெண்ணே. தினம் குளிப்பாட்டி தங்க பூச்சி கும்பிட்டா உனக்கு சீக்கிரம் ஒரு மாப்பிள்ள வரமாட்டானான்னு பாக்குற. இன்னும் உன் புருஷன் தர எழுதலையேடி. பேசாம நான் சொல்றத கேளு. எங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? ஏன் இப்ப உயிரை வாங்குற? சும்மா இருக்கத்தான் நான் பிறக்கலையே. என்னத்தான் ஆடு ஆடு நாட வச்சுட்டான். உன்னை கேட்க மறந்துட்டேனே. ஏண்டி, உன் மனசுல என்ன நினைச்சு சாமி கும்பிட்ட? சரியோ நினைச்சு கும்பிட்ட. உனக்கு என்ன? எனக்கு என்னவா? உங்க அப்பா நாடு பாழா போகுதுன்னு தானா பழந்துகிட்டு இருக்காரு. நீ என்னடா நாக தேவதை கிட்ட நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படியே போச்சுன்னா நீ அவ்வையாராயி ஞான பழத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்ப என்ன என்னடியே போய் சொல்ற? அப்படிதான் வழி. கஸ்தூரி, இந்த ஊர்ல உனக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான். நான் சொல்றத கேளு. உனக்கு 50 வயசு ஆனாலும் உங்க அப்பா உன்னை குழந்தைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவராவது உனக்கு என்னடி வெறுத்துட்டியா? என்னடியா வண்டியில முதலாளிய கடவுள் கடவுள் கடவுளே நல்ல வழி கிடைச்சிருக்குதுன்னு பொறிச்சு போனேன். இங்கவே வாழ விடுவானா? என்னை பார்த்து கொஞ்சமும் காட்டிக்கலையே. ஒருவேளை மறந்துட்டானோ? அடிப்பட்ட நாகமாச்சு கடிக்காம விடுமா? என்னக்கா ராத்திரி நினைப்பு தண்ணியில மிதக்குதா? நீங்க பழனி என்ன கொண்டாட்டியானு? நான் யார் தெரியுமா? ஆண்டிபட்டி பாண்டித்தர பகர் பஞ்சவர்ணம். இந்த வட்டாரத்துக்கே நான் தான் பெரிய ஆட்டக்காரி. இவ இருக்காள, இவ பேரு கஸ்தூரி. தேவையில்லாதுக்கெல்லாம் கவலைப்படுவா. எனக்கு அது ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு காலமானாலும் உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. கேட்டா கஷ்டம் கவலைன்னு காரணத்தை சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கஞ்சிய குடி கந்தல கட்டு, கையை என்ன கட்டுற? இன்னும் அந்த பழைய புத்தி போகவே இல்லை. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எத்தனை தியாகத்தை செஞ்சீங்க, என்ன பிரயோஜனம்? இன்னமும் காசு இருக்கிறவனும் கையும் மனமுடன் தானே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி நிலைமை இருக்கிறப்போ நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு நான் எப்படி ஒத்துக்கிறது? என்ன கொடுமையப்பா! பள்ளிக்கூட மணி சத்தம் கேட்டு துள்ளி ஓட வேண்டிய குழந்தைங்க யாரும் யாரும் சத்தம் கேட்டு பயத்தோட ஓடுறாங்க. ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய மாற்றம் அவசியம் தேவை. ஐயா ஐயா, எனக்கு ஒரு சின்ன ஆசை. நீங்க இதே மண்ணுல
இன்னொரு தரம் அவசியம் பார்க்கணும். சர்வாதி காரியம். அப்பதான் இந்த நாடே உருப்படும். அப்பா என்னம்மா சாப்பாடு எடுத்து வச்சுப்பா. அதான் போற வரையிலும் இது ஒரு வேலை மிச்சம் இருக்குல்ல. ஆமா என்னடா என்ன தேடி வந்திருக்க? ஒண்ணும் இல்லண்ணே, எங்க முதலாளியா ஒரு செய்தி சொல்லி அனுப்பிச்சாங்க. சரிங்கடா, பொன்னம்பலம் வெளியூர்ல இருந்து வந்து இந்த ஊர்ல நிலம் வாங்கினவன். இன்னைக்கு பஞ்சாயத்துல அவனுக்கு ஒத்தாச நான் பேசக்கூடாது, அதானே? வேற என்னங்க, ஐயாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டவரு. உங்களுக்கு நான் சொல்லணுமா? இந்த வெங்கலத்தை ஒண்ணு வெறும் இல்லடா விரட்டி பார்க்க. பொன்னம்பலம் நிலத்துல இவரே ரோடு போட்டுக்க. பஞ்சாயத்தையும் முதலாளி விலைக்கு வாங்கினாலும் என்ன விலைக்கு வாங்க முடியாது. கடைக்கு வரைக்கும் போகாது, கடைக்கு வரைக்கும் பார்த்துவேன். போய் சொல்லு. உங்க முதலாளி ஐயா என்ன அவரை பத்தி? இப்ப திங்கிற சோறு அவர் விட்டது, இந்த உடம்பு அவர் வளர்த்தது. நீங்க வேலை வீட்டையும் போயிட்டா வீட்டுல தனித்தான் இருக்கணும். என்ன பிள்ளை இது? கொட்டத்துல மாடு கட்டி கிடக்கு, பக்கத்துல முதலாளி ஐயா வீடு இருக்கு, அக்கம் பக்கத்துல ஊர் ஜனங்க வேற. அப்புறம் என்ன உனக்கு? ஆத்தி போயிட்டு நான் மிச்சோட வீட்டுல சும்மா தானே இருக்கேன். நானும் ஏதாவது வேலை வீட்டுக்கு போட்டா? ஐயோ ஐயோ முட்டாள்றி நீ. புது பொண்ணாச்சே உன் வேலையை 2 நாளைக்கு வெள்ளையம்மா பாத்துக்கிட்டா. நாளையில இருந்து கொட்டங்கழுவி பச்சை மண்ணு குத்தி வைக்கிறது வரைக்கும் நீதான். பொண்ணு வெத்தல சுண்ணாம்பு போட்டவன கொஞ்சம் கிட்ட வந்து ஒட்டி உட்காரு. கட்டிக்க போறேன்னு உதவி தெரியுமா? நல்லா இருக்குது. பச்சை கிளி மாதிரி பூங்குளத்துல உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, டேய் உனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், குப்பனை ராப்பாத்தையும் கூட்டிட்டு போய் உங்க அப்பா ஆத்தான்னு சொல்லிக்கிறாரு. நகனத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சது அவர் தானே? உங்க முதலாளி நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா? அவர் என்ன பேயா பிசாசா? பொண்ணு எங்க பாட்டன் போட்டேன் அப்ப ஆத்தா யாருமே கோயிலுக்கு போனதில்ல. ஏன் தெரியுமா? முதலாளி ஐயா தான் உங்களுக்கு எல்லாம் குலதெய்வம். அவரை மனசு நினைச்சிட்டு பாரு, பயம் எல்லாம் போய். நிறுத்துற ஏண்டா? 4 காணி நிலத்துக்கே என்னை எதிர்த்து பேசுற துணிச்சலாடா உனக்கு? வெளியூர்காரனுக்கு வக்காலத்து வாங்கி என் கதைய பேச கலெக்டரை பார்க்க போறியா? எப்படிடா போவ? யாரோட போவ? விடிஞ்சா உன் கதைய ஊர்க்காரங்க பேசுவாங்க. இவனை அடிச்சு அரவுகிற முச்சந்தி கல்ல கொண்டு போடுங்க. பழனி, இவனுக்காக எவனாவது வந்தான் அவன் கையையும் காலையும் விட்டுறான். போடுங்க முச்சந்தி கல்ல. சரி வாங்கடா. சும்மா மூஞ்சிய உங்களுக்கு தூக்கி வச்சுக்காத. இதெல்லாம் உனக்கு தெரிய வேணாம் தான் நினைச்சேன். வெங்கலத்தா ரொம்ப திமிர் பிடிச்சவன். நம்ம முதலாளி அவருக்கு எதிரா ஒருத்தன் நெஞ்ச நிமித்தி பேசுறான்னா ஊர் இன்னைக்கு எவ்வளவு கெட்டு போயிருக்கு. 7-8 வருஷமா எவனும் முச்சந்தி கல்லுக்கு போகல. முச்சந்தி கல்லுனா? அது
நம்ம பெருமாள் வீட்டுக்கிட்ட கொடுக்கல முச்சண்டி அங்க கிடக்கிற பெரிய கல்லு மேல ஐயாவை எதிர்த்தவன முக்கா உசுரோட அடிச்சு போட்டு வந்துருவோம். அவன் உசுறு அத்தோட அம்புடுத்தேன். அத பார்த்தா அடுத்த பையன் எவனாவது எதிர்த்து பேசுவானா? அப்போ ஊருக்காரங்க யாரும் இருந்தாலும் காப்பாற்ற மாட்டாங்களா? எடுத்து காப்பாத்தா ஊர்ல எவனுக்கு தைரியம் இருக்கு? சரி சரி, பஞ்சவரணம் வந்ததும் ஐயாவுக்கு பாலை கொடுத்து நீ சீக்கிரம் கொட்டத்தை கழுவி விடு. நான் பம்பு செட்டுக்கு சுவிட்ச் போடணும், அங்கங்க ஒண்ணும் நிறைய வேலை இருக்கு. என்ன